எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஏன் இந்த ஜாதகருக்கு இதுவரை திருமணம் நடக்கவில்லை? இதுதான் தலைப்பு. ஒரு 10/1/1986 12:40 PM ஈரோட்டில் பிறந்திருக்கார். 86ன்னா 14, இதில் ஒரு 25, 39 வயசு 10ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. 40 ரன்னிங்கில் இருக்கார். ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை. இப்போ ஏன் கல்யாணம் ஆகலைங்கிறத தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், லக்னத்திலேயே ராகு, 7ல் செவ்வாய் கேது, 8ல் சனி, 9ல் அமாவாசை சந்திரன் சூரியன், புதன் சுக்கிரன், 10ல் குரு, 11ல் மாந்தி. இவர் பிறக்கும்போது தசா இருப்பு சுக்கிர தசை 5 வருஷம் 3 மாதம் 7 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் சூரிய தசை 11 வயசு வரைக்கும், சந்திர தசை 21 வயசு வரைக்கும், செவ்வாய் தசை 28 வயசு வரைக்கும், ராகு தசை 46 வயசு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ராகு தசையில் தான் இருக்கிறார். ராகு தசை கேது புத்தி 6/11/2025 வரைக்கும் இது இருக்குது. ஏன் கல்யாணம் ஆகலை? லக்னத்திலேயே ராகு, 7ல் செவ்வாய் கேது, 8ல் சனி. அப்போ இது ஒரு தோஷம், சரிங்களா? ராசிக்கு 5ல் ராகு, ராசிக்கு 5ல் ராகு, புத்திரக்காரகன், 5க்குரியவன், அமாவாசை சந்திரனால் பாதிக்கப்பட்டார். இந்த வீடு இருளடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு ஓரளவுக்கு சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால ஓகே, இல்லைன்னா சுத்தமாக அடியாக இருக்கும். இங்கே குரு பார்வை கிடைக்கல. புத்திரக்காரகன் குரு நீசம் அடைஞ்சிட்டார் 10ல். இப்போ பாருங்க, இந்த சனி குருவோட தொடர்பு கொள்கிறார். 2ஆம் இடத்தோட தொடர்பு, தனது 10ஆம் பார்வையாக சிம்மமனையை பார்க்குறார். இது புத்திரஸ்தானம். குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்க சர்வநாசம். சனி தான் வீட்டை பார்த்தாலே நாசம்தான், நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்போ இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகலைங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 7ல் செவ்வாய், 7லேயே கேது, 8ல் சனி. இப்போ இங்கே 7, 8 பாதிப்படைஞ்சிருச்சு. லக்னத்தில் ராகு, லக்னத்தில் ராகு இருக்கக்கூடாது. ராசிக்கு 5ல் ராகு, ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், லக்னத்துக்கு 5ஆம் இடம் சூரியன். அவர் இருட்டடிக்கப்பட்டார் சந்திரனால். புத்திர காரகன் நீசம். அந்த புத்திர காரகனை சனி பார்க்குறார் 3ஆம் பார்வையாக. புத்திராதிபதி ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை கெடுக்கிறார். இங்கே தனம், குடும்பம், வாக்கு கெடுது, எல்லாமே கெடாது. குடும்பம் அமையாததுக்கு காரணம் சனியின் பார்வை. அடுத்து களத்திரக்காரகன் யார்? சுக்கிரன். களத்திராதிபதியும் சுக்கிரன். இந்த சுக்கிரன் சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார். சூரியன் 26 டிகிரியில் இருக்கிறார், சுக்கிரன் 23 டிகிரியில் இருக்கிறார். 3 டிகிரிக்குள்ளே சுக்கிரன் அஸ்தங்கம். இவருக்கு அஸ்தங்கம் கிடையாது, இருந்தாலும் சூரியனிலிருந்து 13 டிகிரி விலகி இருக்கிறார். இப்போ இங்கே அதிக சுபத்துவம் புதன். ஆனால் இவர் என்ன வேலை செய்கிறாருன்னா டிரைவர் வேலை செய்கிறார். ஏன் டிரைவர் வேலை செய்கிறார்? இந்த சனி 10ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளுது, தான் வீட்டையே. அதுக்கப்புறம் 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் இந்த சனி. அப்போ 10ங்கிறது தொழில் கர்மம், 2ங்கிறது குடும்பம் தனம். அப்போ சனி கம்மியான சுபத்துவம். சனிக்கு ஒரு குரு பார்வை கிடைக்கல, குரு சேர்ந்து இல்லை.
ஒரு பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் பார்க்கல, ஒரு சுக்கிரன் பார்க்கல, சுக்கிரன் சேர்ந்து இல்லை. அதனால் ஓட்டுநரையாக பணிபுரிகிறார். இவருங்க 4க்குரியவன் அமாவாசை ஆயிட்டார். 9க்குரிய குரு நீசம் அடைஞ்சிட்டார். இப்போ 4ஆம் இடங்கிறது தாயார், கல்வி, வீடு, மனை, வாகனம். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், தந்தை. அப்போ தாய் தந்தையரும் இவருக்கு சரியில்லை, அதனால் படிச்சிருக்க மாட்டார். ஏதோ பிறக்கும்போது சுக்கிரதசை வந்ததுனால அதுக்கப்புறம் இவருக்கு சந்திரதசை வந்ததுனால இங்கே பாருங்க, இந்த சந்திரனை சுக்கிரன் ஒரே டிகிரிக்குள்ளே சுபத்துவப்படுத்துகிறார். சரியா? சுக்கிரதசை சூரிய தசையை விட்டுருங்க. மெயினாக இந்த 21 வயசு வரைக்கும் தான் படிப்பு. அப்போ ஓரளவுக்கு சந்திரதசை இருக்கிறதுனால இவர் என்னத்தையாவது ஒரு +2 வரைக்கும் படிச்சிருப்பார். அதனால தான் ஓட்டுநராக இருக்கிறார். ஆனால் பாருங்க, லக்னாதிபதி கேந்திர பலம் பெற்றிருக்கார். லக்னாதிபதி கேந்திர பலம் பெற்று அவர் கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவில் இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும், சனி பகவான் ஆயுள்காரகன் 8ல் இருக்கிறதுனாலையும் இவருக்கு ஆயுள் ஓரளவுக்கு இருக்கும். சனி 8ல் இருந்து ஆயுளை கொடுப்பார், 2ல் இருந்தால் கெடுப்பார். ஆனால் சனி 8ல் இருந்தால் ஆயுளை கொடுப்பார், ஆனால் குடும்பத்தை கெடுப்பார். அப்போ ஓரலாக இந்த ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகம் இல்லை. ஏதோ வாழ்வார். சரி, கல்யாணம் முடியுமா? கல்யாணம் ராகு தசை கேது புத்தி. ராகு தசை கேது புத்தி நல்லா இருக்காது, கேது தசை ராகு புத்தி நல்லா இருக்காது. அப்போ இவருக்கு 6/11/2025 வரைக்கும் கல்யாணம் ஆகாது. அதுக்கப்புறம் ராகு தசை குரு புத்தி வருது. இந்த குரு நீசம் அடைஞ்சிருக்கிறார், சனி பார்வையை வாங்கியிருக்கிறார். ஆனால் இவரோட எந்த தீய கிரகங்களும் சேரலை. செவ்வாய் பார்க்கலாம் 4ஆம் பார்வையாக. செவ்வாயும் பார்க்குறாரேன்னு நினைக்க வேண்டாம், அது குருமங்கள யோகமாயிரும். ஆனால் சனி பார்க்க சர்வநாசம். கல்யாணம் ஆகும், சுக்கிர புத்தியில் ஆகும், ஆனால் குழந்தை இவருக்கு இருக்காது. இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு அப்போயே 41 வயசு ஆகும். ஒரு மனைவிங்கிற ஒரு துணை வரும், அதோட வாழலாமே ஒழிய குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட முடியாது. ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதியை சனி பார்க்குறார். இந்த ஸ்தானாதிபதி இருட்டடிக்கப்பட்டார். ஏன்னா அவர் அமாவாசை திதியில் பிறந்திருக்கிறார். குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு நீசமாயிட்டார். அதை 3ஆம் பார்வையாக சனி பார்க்குறார். குழந்தை இருக்காது. ராகுதசை சுக்கிர புத்தியில், ஏன்னா சுக்கிரன் 7க்குரியவன், அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ 3, 7, 11 சம்பந்தம் வரும்போது திருமணங்கிறது நடக்கும். அப்போ கண்டிப்பாக இவருக்கு ராகுதசை சுக்கிர புத்தியில் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காது. அதனால் இவர் புத்திர தோஷம் உள்ள ஒரு பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டால் நல்லது. ஏன்னா ஒரு துணை கண்டிப்பாக தேவை. அதனால் ஏன்னா ஒரு சாப்பாடுக்கு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு, துணிமணி துவைச்சி கொடுக்க, இவருக்கு வேலைக்கு போக வர ரெடி பண்ணி கொடுக்க ஒரு மனைவிங்கிற துணை தேவை. அதனால் கண்டிப்பாக இவருக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காது. தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் என்னென்னா, இவர் புத்திரதோஷம் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறது நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.